நிறைவு விழா தொல்காப்புத்தூர் வட்டாரத்தில் 50 ஆண்டுகள் இயங்கி வருகிற கட்சியின் இயக்கத்தில் கடந்த காலத்தை நினைவுபடுத்துகிற முறையில் 50ஆவது ஆண்டு விழா மறைந்த தோழர்களின் குடும்பத்தினரை கௌரவிக்கின்ற விழா, உயிர்ப்போடு இயங்கிக் கொண்டிருக்கிற தோழர்களை ஊக்குவிக்கின்ற முறையில் ஒரு பாராட்டு நிகழ்ச்சி என இந்த 5 நிகழ்ச்சிகளை உள்ளடக்கி நடைபெறுகிற 50 விழா. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ள ஒன்றிய குழுவிற்கு என்னுடைய நெஞ்ச நிறைந்த நன்றியை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே 50 ஆண்டுகளுக்கு முன்னர் தொடங்கப்பட்ட கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. இந்தியாவில் அது தொடங்கப்பட்டு 100 ஆண்டுகள் நிறைவடைய இருக்கிறது. 100 ஆண்டுகளுக்கு முன்னரேயே கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்படுவதற்குரிய முன்னடையாள நிகழ்ச்சிகள் பல வரலாற்றில் நடைபெற்றுள்ளன. அந்த நிகழ்ச்சிகளையும் விரித்து பேசுவதற்குரிய நேரம் இல்லை. அதேபோல் தொண்டாமுத்தூரில் 50 ஆண்டுகள் வயது இந்த கட்சிக்கு, இந்தியாவில் 100 ஆண்டுகள் வயது இந்த கட்சிக்கு. ஆனால் உலகில் சகோதர சகோதரிகளே, தோழர்களே, 176 வருடங்கள் ஆகிறது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வயது. 176 வருடங்களுக்கு முன் லண்டனில் மார்க்ஸ் ஏஞ்சல்ஸால் அறிவிக்கப்பட்ட இந்த கட்சி இந்தியாவை வந்தடைவதற்கே 77 வருடங்கள் ஆயிற்று. அவ்வளவு காலம் ஏன் காலதாமதமாயிற்று என்பதே ஆழமாக சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு செய்தியாகும். 77 ஆண்டுகளுக்கு முன்னர் அது தொடக்கப்பட்டும் அதை தெரிந்து கொள்ள வழி இல்லை. அந்த கட்சி முன்வைத்த காரணங்கள் தெரியவில்லை. இந்தியா வந்து சேருவதற்கு அவ்வளவு தடை, இடையூறு. உலகில் எந்த ஒரு கட்சிக்கும் இவ்வளவு இடையூறு இருந்ததே இல்லை. யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்குகிறார்கள், தொடக்கினார்கள், நடந்தது, நடக்கிறது. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியை மட்டும் தொடக்கவே அனுமதிக்க மறுக்கிறார்களே ஏன்? நாம் இங்கு பேசிக்கொண்டிருக்கிற இதே நேரத்தில் உலகில் 5 கண்டங்களிலும் உள்ள எல்லா நாடுகளிலும் கம்யூனிஸ்டுகள் இயங்கிக் கொண்டே இருக்கிறார்கள், செயல்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் எந்த பத்திரிகைகளிலும் இந்த செய்திகள் வருவதில்லை. ஏன் வருவதில்லை? அந்த பத்திரிகைகளை நடத்துகிற முதலாளித்துவ கும்பலின் ஆணிவேரை அறுக்க பிறந்த கட்சி இந்த கட்சி. எனவே அந்த கட்சியை துலக்கி காட்ட அவர்கள் விரும்புவதில்லை. இருட்டடியில் மறைக்கவே விரும்புகிறார்கள். அதனால்தான் இயங்கிக் கொண்டிருக்கிற உயிர் துடிப்புள்ள இந்த கட்சியை அடையாளம் காட்டவே மறைக்கிறார்கள், மறுக்கிறார்கள், தவறாக சித்தரிக்கிறார்கள். இந்த கட்சி செத்து போய்விட்டது என்பது போல சித்தரிக்கிறார்கள். ஆனால் இவற்றையெல்லாம் கடந்தும் உலகம் முழுவதும் கட்சி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம் நான் குறிப்பிட விரும்புகிறேன். ட்ரம்ப் அமெரிக்காவின் அதிபர், ஜனாதிபதி. அவர் கடந்த தேர்தலிலும் சரி, இந்த தேர்தல் பிரச்சாரத்திலும் சரி, அவர் தன்னுடைய எதிரியாக டிக்ளேர் செய்தது எந்த கட்சி? அழிந்து போய்விட்டதாக சொல்லுகிறார்களே அந்த கம்யூனிஸ்ட் கட்சியைத்தான் நான் எதிரியாக டிக்ளேர் செய்கிறேன், அதை அமெரிக்காவுக்குள் வளர அனுமதிக்க மாட்டேன் என்று அறிவித்து முழங்கினார். ஏன்? கோடான கோடிக்கணக்கான மனிதர்கள் உழைத்து
வைத்து படைக்கிற செல்வத்தை ஒரு சிலர் விரல் விட்டு எண்ணுகிற நபர்கள் அபகரித்துக் கொள்ள வாய்ப்பளிக்கிற குற்றமுள்ள இன்றைய சமுதாயத்தை தகர்த்தெறிந்து அனைத்து மக்களின் நலன்களை பேணுகிற வாழ்க்கை முறை கொண்ட ஒரு சமூகத்தை படைப்பதுதான் இந்த கட்சியின் நோக்கம். இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள், அமைதியாக அமர்ந்திருக்கிறீர்கள். ஒவ்வொருவருடைய நெஞ்சிலும் அவரவர் குடும்பத்தில் நிலவுகிற நெருக்கடிகள், பிரச்சனைகள், தொல்லைகள் குறித்து ஏராளமான சிந்தனைகள் புரண்டு கொண்டே இருக்கின்றன. நெருக்கடிகள் அற்ற குடும்பம் உண்டா? சிக்கல்கள் சந்திக்காத குடும்பம் உண்டா? இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தீர்க்கப்படாத பிரச்சனைகள், வாழ்வதே நெருக்கடி, நெருக்கடியே வாழ்க்கை. ஏன் இந்த நெருக்கடி, ஏன் இந்த துயரங்கள், துன்பங்கள்? குழந்தையை, பெண்ணை பெற்றெடுத்த குடும்பங்கள், கல்யாணம் பண்ணி கரையேற்ற வேண்டும் என்றவர்கள் வடித்த கண்ணீர் கொஞ்சம் அல்ல. கரையேற்றுவதற்கு பணம் இல்லை, குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள பணம் இல்லை, வருமானம் இல்லை. வாழ்க்கை முழுவதும் துயரத்திலேயே வாழ்ந்து தனக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கும் துயரத்தையே வாழ்க்கையின் அனுபவமாக கொடுத்து விட்டு போகிறார்களே, இதற்கு எப்பொழுது முற்றுப்புள்ளி? இதிலிருந்து எப்பொழுது மனித குலம் விடுதலை பெறும்? இப்படி சிந்தித்ததன் விளைவாக தோன்றியதுதான் கம்யூனிஸ்ட் கட்சி. எனவே கம்யூனிஸ்ட் கட்சி என்பது இருக்கிற கட்சிகளை போல 10ஓடு 11வது கட்சி அல்ல. கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருக்கிறவன் கை நீட்டி ஒருபோதும் லஞ்சம் வாங்குகிறவன் அல்ல. தன் சொந்த வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதற்கு பிற நலன் குறித்து அக்கறையற்று செயல்படுகிறவன் அல்ல கம்யூனிஸ்ட். இந்த உணர்வை கற்றுக் கொடுத்ததுதான் இந்த அறிவாள் சுத்தியல் கொடி. அதை கற்றுக் கொடுத்த குருவிடம் தான் கார்ல் மார்க்சும் ஏங்கல்ஸும் லெனினும் கற்றுக் கொடுத்த பாடம். அந்த மகா உன்னதமான கொள்கையை கொண்டிருப்பதால் தான் ஒரு சில 100 பேர் சமூக செல்வம் முழுவதையும் அபகரிப்பதை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக பிறந்த கட்சி இந்த கட்சி. இதை எப்படி கோடீஸ்வரர்கள் ஆதரிப்பார்கள்? அவர்கள் கொள்ளையடிப்பதற்கு எதிரானதுதானே இந்த கட்சி. எந்த கட்சி வேண்டுமானாலும் வளரலாம், கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் வளரக்கூடாது. இதற்கு காரணமே கொள்ளையடிக்கிற முதலாளித்துவ கும்பலின் கருவிகள் தான் பத்திரிகைகள், டிவி, இன்னவர மீடியாக்கள். இது முழுவதுமே யாரை குறிபார்க்கிறது? தப்பித்தவரை கூட கம்யூனிஸ்ட் கட்சி என்று பெயர் வராமல் பார்த்துக் கொள்வார்கள். இந்த இருட்டடிப்பு தொடர்ச்சிகளுக்கு இடையிலே தான் இந்த கட்சி வாழ்கிறது, வளர்கிறது, போராடுகிறது. இந்த மகா உன்னதமான கட்சிக்கு தான் உலகில் 176 வயது, இந்தியாவில் 100 வயது, தொண்டாமுத்தூரில் 50 வயது. உலகம் முழுவதும் நம்மை போல் கம்யூனிஸ்டுகள் இயங்கிக் கொண்டே இருக்கிறார்கள், இயங்கிக் கொண்டே இருப்பார்கள். இன்னும் பல நாடுகளில் கம்யூனிஸ்ட் கட்சி என்று சொல்லுவதற்கே தடை விதிக்கப்பட்டுள்ளது. சில மாதங்களுக்கு முன்னர் செக் நாட்டில் கம்யூனிஸ்ட் ஆதரவு கருத்தை வெளியிட்டால் சிறை தண்டனை என்று அறிவித்திருக்கிறார். எவ்வளவு கொடூரம் பாருங்கள். நேற்று பிறந்த கட்சியை நோக்கி மக்கள் போகிறார்களே, அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்தவே பிறந்து வரலாறு காணாத அடக்குமுறைகளை சந்தித்து நூற்றுக்கணக்கான தியாகிகளின் உயிரை பலியிட்டு இன்றைக்கும் பலியிட தயாராக இருக்கிற இந்த கட்சியை ஏன் அவர்கள் தேர்ந்தெடுக்க இயலவில்லை? தேர்ந்தெடுக்க இயலாமல் அவர்களை தடுப்பது எது? இதை புரிந்து ஒரு மாற்றத்தை இந்தியாவில் கொண்டு வர வேண்டிய அவசியத்தை
சிந்தித்து அதற்குரிய வேலை திட்டங்களை வகுத்து செயல்படுத்த இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி. அவைதான் கடந்த அகில இந்திய மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற தீர்மானத்தின் உள்ளடக்கம். அதற்குரிய வழிவகைகள் தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கின்றன. என்ன பிரச்சனை இந்தியா? தோழர்களே, நீங்கள் கற்பனையே செய்ய முடியாத ஆபத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். உங்கள் புத்தியில் இன்னும் அது தெளிவாக புலப்படவில்லை. ஆனால் வார்த்தைகளில் நான் விளக்க முடியாத ஆபத்து உலுக்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய பூகம்பம் வரை இருப்பதற்கு முன்னர் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இந்தியாவில் இருக்கின்றன. அரசியல், பொருளாதார, சமூக வாழ்க்கை. சுதந்திர இந்தியாவில் இன்று போல் இதற்கு முன்னர் என்றுமே ஆபத்தில் சிக்கியதில்லை. நல்ல மான்குட்டி ஒன்றை, மலைப்பாம்பு ஒன்று அதன் மீது விழுந்து சுருட்டி இறுக்கி அதன் எலும்பை நொறுக்கி இரையாக்கிக் கொள்ளும். அது போன்ற நிலைமை இந்தியாவில் இருக்கிறது. அந்த மகா பெரிய ஆபத்து சாதி, மத, இன, நிற, மொழி அடையாளங்கள் மக்களை பிளவுபடுத்தி கம்யூனிஸ்டுகள் முழங்குகிற முழக்கம் அது. உலகம் முழுவதும் இருக்கிற விவசாயிகளே, தொழிலாளிகளே, ஒன்று சேருங்கள். நாம் ஒன்று சேர்த்தால் தான் வலிமை அதிகம். சாதாரணமாக நீங்கள் பாருங்கள், தேங்காய் மஞ்சி, ஒரு மஞ்சியின் ஒரு இலையை எடுத்து கையிலே போட்டு பார்த்தால் அதற்கு என்ன சக்தி இருக்கிறது? ஒரு தேங்காய் நாருக்கு என்ன சக்தி வந்துவிடும்? சக்தி இல்லை. ஆனால் பல தேங்காய் நார்களை ஒன்று சேர்த்து முறுக்கேற்றினால் அசைய மறுக்கிற தேரை கட்டி இழுக்கிற வடக்கயிறாக மாறிவிடும். அதுபோல பல சாதிகளில், மதங்களில், இனங்களில், நிறங்களில், மொழிகளில், நாடுகளில் பிளவுபட்டு கிடக்கிற தொழிலாளி வர்க்கத்தையும் விவசாய வர்க்கத்தையும் ஒன்று சேர்த்து வடக்கயிறாக்கி இந்த முதலாளித்துவத்தை வீழ்த்த போராடுகிறது கம்யூனிஸ்ட் கட்சி. ஆனால் அது இன்னும் கைகூடவில்லை. ஏன்? சாதிகள் கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக ஆயுதமாக்கப்படுகின்றன, மதங்கள் ஆயுதமாக்கப்படுகின்றன. நானும் நீயும் இந்து, நானும் நீயும் ஒரு சாதி, அவன் வேறு சாதி, எப்படி பிளவுபடுத்துவதன் மூலம் ஒன்றுபடுங்கள் என்று கார்ல் மார்க்சும் ஃபிரெடரிக் ஏங்கல்ஸும் உலக கம்யூனிஸ்ட் இயக்கமும் முன்வைத்துள்ள அந்த உன்னதமான கோட்பாடு இன்று வரையிலும் நிறைவேறவில்லை, நிறைவேற்ற இயலவில்லை. பிரிவினைகள் கூத்தாடுகின்றன, வேதங்களை தூண்டி விடுகிறார்கள், சகோதர கலவரங்களுக்கு வித்திடுகிறார்கள். எல்லாவற்றையும் கடவுளின் பெயராலேயே செய்கிறார். ஆண்டவனின் பெயரால் ஒன்றுபட வேண்டிய மக்களை பிளவுபடுத்துவதன் மூலம் கம்யூனிஸ்டுகள் கோடீஸ்வர கும்பலுக்கு எதிராக சமூக செல்வம் முழுவதையும், சமூகம் முழுவதையும் ஓட்டாண்டியாக்கிவிட்டு சமூக செல்வத்தை அபகரிக்கின்ற முதலாளித்துவ முறையை நொறுக்கி அழிக்கின்ற கம்யூனிஸ்டுகளின் முயற்சியை தடைப்படுத்துகிறார்கள். அதற்கு அவர்களுக்கு கிடைக்கிற கருவி சாதி வேற்றுமை, இன வேற்றுமை, மத வேற்றுமை. இதில் நாம் பலியாக கூடாது, மக்களை பலியாக விடக்கூடாது, அவர்களை ஒன்று திரட்ட வேண்டும். இதுதான் தலையாய கடமை. இந்த தலையாய கடமை சகோதர சகோதரிகளே கடினமானது, சோர்வடைய வைக்கும் அனுபவங்களை கொண்டது. ஆனாலும் நிலைகுலையாத நெஞ்சுரத்துடன் ஒரு கம்யூனிஸ்டாக வைராக்கியத்தோடு நிமிர்ந்து நின்று எதிரிகளை எதிர்க்கிற வலிமையை பெற வேண்டும். சிட்டுக்குருவிகளுக்கு வல்லூரை எதிர்க்கிற வல்லமையை தர வேண்டும். அவன்தான் கம்யூனிஸ்ட். அவனே கம்யூனிஸ்ட் என்று தேர்வு செய்யப்படுவான். அதை நாம் செய்ய வேண்டும். பல கட்சிகள் சொந்த நலன் பெறுகிறார்கள்.
பல கட்சிகள் அதிகார வேட்டை நடத்துகிறார்கள். ஆனால் கம்யூனிஸ்டுகள் நடத்துகிற போராட்டம் என்பது கோடிக்கணக்கான ஏழை மக்களை வெளிப்படைய வைக்க வேண்டும், அவர்களை நிமிர்ந்து நிற்க வைக்க வேண்டும். அவர்கள் உழைத்து படைத்த செல்வத்தை பெருமுதலாளிகள் அபகரிக்கின்ற கொள்ளைக்கு முற்றுப்புள்ளி வைக்க நாம் தெளிவாக வேண்டும் என்று போராடுகிறது. மற்றவர்கள் போராடுவது வேறு, கம்யூனிஸ்டுகள் போராடுகிற நோக்கம் வேறு. இந்த நோக்கம் எது என்பதை நாம் புரிய வைக்க வேண்டும். புரிய வைப்பதற்கான போராட்டத்தை நாம் நடத்த வேண்டும். நான் விரிவாக சொல்ல விரும்பவில்லை. இதே பகுதியில் தொடர் ஆறுமுகம் அதை தொட்டு காட்டி பேசினார். ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இந்த தொண்டாமுத்தூர் பகுதி என்பது ஒரு நிலப்பிரபுத்துவ ஆதிக்கம் உள்ள பகுதி. இந்த பகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சி கட்டுவதற்கு மறைந்த கோவை எல்லாப்பு அவர்களுக்கு தான் பொறுப்பு கொடுத்தார். அந்த காலத்தில் இந்த சாதிய தீமைகளுக்கு எல்லாம் எதிர்த்து பல நாடகங்களை பொறுப்பேற்று நடத்தினார். அதில் புகழ்பெற்ற ஒன்று துப்பாளால் ஏற்பட்ட குழப்பம் ஒரு நாடகம். இந்த நாடகத்தின் மூலம் ஆதிக்க சக்திகளின் அந்தரங்கத்தை அம்பலப்படுத்தியது அன்றைய கம்யூனிஸ்ட் கட்சி. அதற்கு தலைமையேற்றவர் தோழர் அப்பு. கட்சி பிளவுபட்ட போது அவர் CPI-Mக்கு சென்றார். அங்கிருந்து பிளவுபட்டு ML கட்சிக்கு போனார். இறுதியாக 72 அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் தர்மபுரி. இப்படி 1000 பல்லாயிரம் பேர் கொல்லப்பட்டு போகிறார். பல பிளவுகள் இடையில் வந்து நம்மை பலவீனப்படுத்தின. எல்லாவற்றையும் தாங்கி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு இங்கே போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கிறது என்றால் அவ்வளவு எளிய நிலை அல்ல. நமக்கு வந்த நெருக்கடி மட்டும் வேறு கட்சிகளுக்கு வந்திருந்தால் அந்த கட்சிகள் என்றோ கரைந்து போயிருக்கு. ஒரு முறையா நாம் தடை செய்யப்பட்டோம். இந்தியாவில் 2 முறை தடை செய்யப்பட்டது கம்யூனிஸ்ட் கட்சி. 1934 இருந்து 42 வரை 8 வருட காலம் வெள்ளைக்காரன் தடைப்படுத்தினார். அடுத்து 48 இருந்து 52 வரை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தடை செய்யப்பட்டோம். 12 ஆண்டு காலம் நம்முடைய 100 ஆண்டுகளில் தடை செய்யப்பட்டோம். அது மட்டுமல்ல, இந்த கட்சி பிறப்பதற்கு முன்னரேயே சதி வழக்குகள், கொஞ்சம் நெஞ்ச சதி வழக்கா, பெஷாபாத் சதி வழக்கு, 5 சதி வழக்கு 1922 27 வரை தொடர்ச்சியாக பெஷாபாத் பகுதியிலேயே சதி வழக்குகள், கான்பூர் சதி வழக்கு. அதில் தான் தோழர் டாங்கே அதனுடைய கதாநாயகனாக நின்றார். அதிலே தண்டிக்கப்பட்டார். அதற்கு அடுத்து 29 மீரட் சதி வழக்கு. குரூரமான அடக்குமுறை. அதை தாண்டி நின்றது கம்யூனிஸ்ட் கட்சி. அந்த அடக்குமுறைகளால் நம்மை அழிக்க முடியவில்லை. ஒவ்வொன்றிலும் 5 ஆண்டுகள் தண்டிக்கப்பட்டார்கள். தோழர் தாண்டி 17 ஆண்டுகள் தண்டிக்கப்பட்டவர். தோழர் சோகன் சிங் ஜோஸ் 17 ஆண்டுகள் தண்டிக்கப்பட்டவர். அந்தமான் சிறைகளில் அடைக்கப்பட்டவர்கள். இவ்வளவு நெருக்கடிகளை எல்லாம் கொடுத்தும் இந்த கட்சி அழிந்து விடவில்லை, வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏனென்றால் இது ஊழல் முறைகேடுகளில் அந்த புதை சேற்றில் விழுகாத கட்சி. இது இந்த கட்சி ஊழல் புதை சேற்றுக்கு காரணமான காரியங்களை கருவறுக்க போராடுகிறது. எனவேதான் நான் நீண்ட நேரம் பேச விரும்பவில்லை. இந்த நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற ஒன்றிய குழு இந்த தொண்டாமுத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்டது. நான் தோழர் நாகராஜனிடம் கேட்டேன், 10 ஊராட்சிகளை கொண்டது இது.
6 பேரூராட்சிகளை கொண்டது, ஒரு 70,000 மக்கள் தொகையை கொண்டது. இந்த பகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சியை கட்டுவதற்குத்தான் ஒன்றிய குழு. ஒன்றிய குழு என்ன திட்டமிட வேண்டும்? பாரம்பரியம் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை இருக்கிற இடத்தை வலுப்படுத்த வேண்டும். வலுப்படுத்துவது என்பது எப்படி? அரசியல் ரீதியாக, தத்துவார்த்த ரீதியாக, கோட்பாடு ரீதியாக வலுப்படுத்த வேண்டும். இல்லாத இடங்களுக்கு விரிவாக்க வேண்டும். இதுதான் நம் குறி. இதற்குத்தான் மாநாடு 14 அம்சங்களை வழிகாட்டி இருக்கிறது. அந்த 14 அம்சங்களின் அடிப்படையில் இந்த தொண்டாமுத்தூர் ஒன்றியத்தில் வலிமை நிறைந்த ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தை கட்டி வளர்க்க தியாகிகளின் பெயரா எண்ணற்ற தியாகிகள், உலகம் முழுவதும் தியாகம் கொஞ்சம் நஞ்சமில்லை. எரிகிற நெருப்பில் ஆகுதியாய் அர்ப்பணிக்கப்படுகிற பொருள் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தை, உலக கம்யூனிஸ்ட் இயக்கத்தை கட்டி வளர்க்க எண்ணற்ற தியாகிகள் தங்கள் உயிரை பலி கொடுத்தார்கள். அவர்களால் தூக்கி பிடித்த கொடிதான் இந்த அறிவாள் சுற்றியல் கொடி. அவர்களால் கட்டப்பட்ட கட்சிதான் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி. எனவே அதே வைராக்கியத்தில் நிலைகுத்தி நில்லுங்கள், அதே தியாக பாரம்பரியத்தில் நிலைகுத்தி நில்லுங்கள். நிகழ்கால எதிரிகளை தவிடுபொடியாக்கும் மனோ வலிமை அந்த தியாகிகளின் பாரம்பரியம் நமக்கு அளிக்கும். அந்த நம்பிக்கையோடு நிகழ்கால சவால்களை எதிர்கொள்ளுவோம், முறியடிப்போம். நிச்சயம் வெற்றி கொடியை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாட்டும். அதற்கு தொண்டாமுத்தூர் ஒன்றியம் பயனுள்ள பங்களிப்பை செலுத்த கேட்டு விடைபெறுகிறேன். தம்பி, இதுக்கு செய்கூலியும் இல்ல, சேதாரம் இல்ல, அப்படியே தங்க மாதிரி இருக்கிற 1 கிராம் ஜுவல்லரி. இது பியூர் கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய ஐமோன் செயினா. இது தங்கமா ஐமோன் கண்டே பிடிக்க முடியாது, கருக்கவும் செய்யாது, 1 இயர் வாரண்டியும் தரும். இங்கே செயின், கொலுசு, ஜிமிக்கி, கம்மல், மெட்டி, காப்பு, தாலி ஐட்டம், பிரேஸ்லெட், பேங்கிள்ஸ், நெக்லஸ், ரிங்ஸ் மட்டும் இல்லாம 1 கிராம் ஜுவல்லரி, கோல்டு கவரிங், ஆன்டிக் ஜுவல்லரி, பிரைடல் செட், மேட் பேங்கிள்ஸ், இன்னும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இங்க இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜுவல்லரிஸ் இங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க. மந்த்ராலயா கோல்டு கவரிங் கோயம்புத்தூர்ல பெரிய கடை வீதியில MS ஷேக் முகமது காம்ப்ளெக்ஸ்ல தான் லொகேட் ஆயிருக்கு. இங்க ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் பண்ணிட்டு இருக்கோம். அது போக டீலர்ஷிப்பும் நம்ம தந்துட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி.